அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய ஆன்மீக தகவலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலையில இருக்கிற முருகனோட கையில இருக்கக்கூடிய தண்டத்துல அமர்ந்திருக்கும் கிளியினுடைய ரகசியம் என்ன? ஸோ அந்த கிளியினுடைய ரகசியத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால இது ஒரு கதை. ஸோ வீடியோவ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். பழனி முருகப்பெருமானோட கையில் இருக்கிற தண்டத்தில் இருக்கிற கிளி ஒன்று அமர்ந்திருக்கிறத பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. முருகனோட கை தண்டத்தில் கிளி அமர்ந்திருக்கும் காரணத்தை இது வரைக்கும் பலரும் யோசிச்சிருக்க மாட்டோம். அது பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பழனி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் அவர் வச்சிருக்கக்கூடிய தண்டத்தில் கிளி ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு சமயம் முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது ரொம்ப பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் அப்படின்ற புலவர் அருணகிரிநாதரை பழி வாங்கணும்னு நினச்சாரு. அதற்காக சூழ்ச்சிகள் பல செஞ்சு திருவண்ணாமலை மன்னராக இருந்த அதாவது பிரபுட தேவராயர் அப்படின்னு சொல்லப்படுறவரை அவர் மூலமாக அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மலரை பறிச்சுட்டு வர சொல்லி கட்டளையிட செஞ்சிடுறாரு இந்த சம்பந்தாண்டான். ஸோ மன்னரோட கட்டளை அவர் கட்டளை போட்ட உடனே அருணகிரிநாதர் ஏற்றுக்கிட்டு தன்னுடைய உயிரை ஒரு கிளியினுள் செலுத்திட்டு தன்னுடைய உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் வச்சுட்டு கிளியின் ரூபத்தில் தேவலோகத்துக்கு பறந்து போயிடுறாரு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்ச சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை தகனம் செஞ்சிடுறாரு. பாரிஜாத மலரை பறிச்சுக்கிட்டு பூலோகம் வந்த அருணகிரிநாதர் தனது உடல் காணாமல் போனதை பார்த்து திகைக்கிறாரு. இதை கண்ட முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து, சாதாரண உடல் போனால் என்ன, உன்னை என் பக்கத்திலேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தண்டத்தில் அந்த கிளியை அமர்த்திக்கிறாரு. இதன் பின்னரே பழனி முருகனின் தண்டத்தில் அருணகிரிநாதர் கிளியாக அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட அருணகிரிநாதரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இவர் 15ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் படைப்புகளில் முக்கியமான இலக்கணமாக திகழ்கிறவர் தான் இவர். திருப்புகழை இயற்றியவரும் இந்த அருணகிரிநாதர் தான். திருப்புகழில் 16,000 இசை பாடல்களும் 1088 சந்த வேறுபாடுகளும் இருக்கு. இவர் முருகன் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டவர். இவருக்காக ஒரு சமயம் முருகப்பெருமானே திருவண்ணாமலை திருக்கோயில் கம்பத்தில் மயிலோடு காட்சி தந்திருக்காரு. இதனால இத்தல முருகப்பெருமானை கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் அருணகிரிநாதர் தனது உயிரை மாய்த்து கொள்ள கோயில் கோபுரத்து உச்சிக்கு போனப்போ அவரை தடுத்து முருகப்பெருமான் தனது வேலால் சரவணபவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை அவரோட நாக்கில் பொறிச்சிட்டு மனித குல மேன்மைக்காக பக்தி பாடல்களை இயற்ற சொல்லி முத்தைத்தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாடலின் முதல் வரியை எடுத்து கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார் அப்படிங்கிறதான் வரலாறு. இந்த மகானோட புகழை பற்றி நம்ம இன்னும் வரப்போகிற பதிவுகளில் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பழனிமலை முருகன் கையில் இருக்கக்கூடிய தண்டத்தினுடைய கிளியின் ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எது ஒன்றுமே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த தண்டத்தை பார்க்கும்போது இதுதான் காரணம், இந்த கிளி முருகனுடைய தண்டத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்கும்போது அதனுடைய சந்தோஷமே தனியாக இருக்கும். அதுக்கு தான் நான் பல தடவை சொல்லியிருப்பேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதனுடைய பண்டிகையாக இருந்தாலும் ஒரு சுவாமி கும்பிடுறதா இருந்தால் கூட அது எதுக்காக செய்கிறோம், ஏன் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.